சார் இதை தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்கள் வேற நேற்று வந்துட்டு என்ன அணில் வந்து அங்கிள் அங்கிள்னு எதுக்கு கத்துது, ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும், இவர் என்ன அங்கிள் அங்கிள்னு கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று விமர்சனம் பண்ணியிருக்காரு. சமீப காலமாக திரு சீமான் அவர்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே அரசை நோக்கி இல்லாமல் இதுவரை ஒரு முறை கூட தேர்தலிலேயே போட்டியிடாத ஒரு கட்சியை நோக்கி இருக்கிறது அப்படின்றத பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவரோட நோக்கம், அவருக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக தெரியும். தொடர்ந்து எல்லா பத்திரிகையாளர் சந்திப்புலையும் சம்மந்தமே இல்லாமல் விஜயை தூக்கி போட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு ஏதாவது சொல்லி கொண்டு இருக்கிறார். ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லிட்டு போகிறேன்னா திமுககாரன் திட்டிட்டு போகிறான், நீங்கள் ஏன் சார் குறுக்க வரீங்க? இன்னொன்று சார், அங்கிள் சொன்னால் நீங்கள் நாகரிகம்லாம் பேசுகிறீங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, இது எதுக்கு அணில் ஜங்கிள் ஜங்கிள்னு கத்த? நீங்கள் அவர் அங்கிள்னு சொல்கிறது தப்புன்னா நீங்கள் அணில்னு சொல்கிறது மட்டும் சரியா? ஸோ நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திரு சீமான் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் விஜயை குறிவைத்து தாக்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு களத்தில் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். திராவிடத்திற்கு மாற்று தமிழ் தேசிய அரசை நிறுவுவேன் என்று சொல்லி அமைப்பு தொடங்கிய சீமான் இன்னைக்கு வெறும் விஜய் எதிர்ப்பாளராக மாறியிருக்கிறார் அப்படின்றது தான் அவரோட கடந்த கால செயல்பாடுகள் நமக்கு நிரூபிக்கிறது. ஸோ இன்றைக்கும் சீமானுக்கு மேலே கடைசி நம்பிக்கை வைத்துக்கொண்டு சரி அவர் பின்னால் செல்லலாம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவரது தமிழ் தேசிய அரசியலுக்காக தான் அவர் பின்னால் இருக்கிறார்களே ஒழிய அவர் ஒன்றும் பெரிய சினிமா நடிகரோ இல்லை மிகச்சிறந்த நிர்வாகியோ கிடையாது. தோற்றுப்போம் என்று தெரிந்தும் இன்னும் நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்கள் தொடர்ந்து அந்த அமைப்பில் செயல்படுவதற்கான காரணம் சீமானின் தமிழ் தேசிய அரசியல் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தான். இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியோட ஒரே நோக்கம் விஜய் எதிர்ப்பு என்று உருமாறிவிட்டது. ஏன்னா அதற்குத்தான் அவருக்கு கூலி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த வேலையை நான் தெளிவாக செய்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் விஜயை தாக்குவது, விஜயை விமர்சனம் செய்வது, விஜய் மீது மலிவான தாக்குதல்களை கட்டவிழ்த்து விடுவது என்ற வேளையில் தான் திரு சீமான் அவர்கள் இறங்கியிருக்கிறார். இது அவர் இதுவரை கட்டமைத்த அடிப்படை அரசியலையே தகர்த்தெறியும் என்பதை 2026 தேர்தலில் அவர் புரிந்து கொள்வார். 26 தேர்தலுக்கு கேண்டிடேட்லாம் போடுவார்ல, போடும்போது எதற்காக அமைப்பு நடத்துகிறார் என்ற விஷயமும் வெட்ட வெளிக்கு பொதுவெளியில் வரும். வந்த பின்னால் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கத்தான் போகிறோம். அநேகமாக 26 தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு முடிவுரை எழுதிவிடும். நேற்று அந்த நாம் பேசிய போது திரு நடிகர் ஜெய்சங்கரோட பெயரே இந்த கல்லூரி சாலைக்கு வைத்தது தொடர்பாக நம்ம விமர்சனம் பண்ணி பேசி கொண்டிருந்தோம். நாம் அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது விமன் கிறிஸ்டியன் காலேஜ் அந்த கல்லூரியில் இருக்கிறது என்பதனால்தான் கல்லூரி சாலை என்ற அந்த பெயர் அதற்கு வந்தது அப்படின்னு சொல்லும்போது நேற்று இரவு என்னை ஒரு அதிகாரி அழைத்து திருத்தினார். அதைவிட மிக நீண்ட வரலாறு அந்த கல்லூரி சாலைக்கு இருக்கிறதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் என்பவர் கிழக்கிந்திய கம்பெனியில் வேலை செய்வதற்காக இந்தியாவுக்கு வருகிறார். ஸோ வந்த உடனே அதெல்லாம் சிப்பாய் கழகத்துக்கெலாம் முன்னாடி அவருக்கு முதலில் கொல்கத்தாவில் வேலை செய்கிறார். அதற்கு பிறகு சென்னையிலேயே முதல்ல மெட்ராஸில் அப்போது 1796 முதல் முறையாக ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸு கிழக்கிந்திய கம்பெனியில் வேலைக்கு வருகிறார். பார்த்தா எல்லோரும் இங்கே புது புது பாஷையில் பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இங்கே அவனுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷு ஒரு சில பேருக்கு தான் தெரிந்திருக்கு, பெரும்பாலானோருக்கு ஆங்கிலம் தெரியவில்லை. ஸோ கிழக்கிந்திய கம்பெனியில் வேலைக்கு வருபவர்களுக்கு படித்து உள்ளூர் மொழிகளை தெரிந்து கொள்வதற்கு படிப்பதற்கு வசதி இல்லை என்பதால் முதல் முறையாக அவர்தான் ஒரு கல்லூரியை உருவாக்குகிறார். அந்த கல்லூரியோட பேர் செயின்ட் ஜார்ஜ் கல்லூரி. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குது? பிராட்வே கிட்ட இருக்குது, ஹைகோர்ட் கிட்ட. அதுதான் தலைமைச் செயலகம். செயின்ட் ஜார்ஜ் கோட்டை தான் தலைமைச் செயலகம். ஸோ அந்த பெயரிலேயே செயின்ட் ஜார்ஜ் கல்லூரி என்ற ஒரு கல்லூரியை இங்கே நிறுவுகிறார். அங்கே முதலில் தமிழ் மற்றும் தெலுங்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அது வரைக்கும் எல்லா லாங்குவேஜுமே சான்ஸ்கிரிட்லேருந்து வந்தது என்ற ஒரு கருத்து நிலவி வந்தது மொழியியல் ஆய்வாளர்கள் மத்தியில். இவர் எல்லிஸ் அவர்கள் தான் முதல் முறையாக தென்னிந்திய மொழிகள் என்பதற்கு ஒரு நூலை வெளியிடுகிறார். அதற்கு பிறகுதான் அவருக்கு கீழே பணியாற்றிய அலெக்சாண்டர் டன்கன் கேம்பல் என்பவர் தெலுங்கு இலக்கணத்துக்கென்று ஒரு நூலை வெளியிடுகிறார். அந்த அளவுக்கு அந்த எல்லிஸ் அவர்களோட கான்ட்ரிபியூஷன் தமிழ் மொழிக்கும் இதுக்குமான கான்ட்ரிபியூஷன். ஸோ இந்த முதல் கல்லூரியை செயின்ட் ஜார்ஜ் கல்லூரியை நிறுவியது திரு எல்லிஸ் அவர்கள். இங்கே சென்னை திருவல்லிக்கேணியில் எல்லிஸ் ரோடுன்னு ஒரு சாலை இருக்குது. அது இந்த எல்லிஸ் அவர்களின் பெயரில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த செயின்ட் ஜார்ஜ் கல்லூரி எந்த இடத்தில் இருந்தது என்றால் இப்போது டிபிஐ வளாகம் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த டிபிஐ வளாகத்தில் தான் செயின்ட் ஜார்ஜ் கல்லூரி இருக்கிறது. அதற்கு நேர் எதிராகத்தான் ஜெய்சங்கரோட வீடு. இப்போது
கல்லூரி சாலை அதுக்கு பொருத்தமானதா, ஜெய்சங்கர் சாலை பொருத்தமானதா? 1997 திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கும்போது, அதுக்கு முன்னாடிலாம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கே தலைவர்கள் பேர் இருக்கும். செங்கல்பட்டு எம்ஜிஆர் மாவட்டம், திருவண்ணாமலை சம்புவராயர் மாவட்டம், ஏடி பன்னீர்செல்வம் மாவட்டம் என்றெல்லாம் மாவட்டங்கள் இருக்கும். அதே மாதிரி அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு பேர் இருக்கும். சென்னையில் ஓடுற இந்த எம்டிசி மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனில் இருக்கிறது அல்லவா, அது முதலில் பல்லவன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனாக இருந்தது. அதற்கு பிறகு டாக்டர் அம்பேத்கர் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனாக அது பேர் மாற்றம் செய்யப்பட்டது. தந்தை பெரியார் போக்குவரத்து கழகம், தீரன் சின்னமலை போக்குவரத்து கழகம், இது போன்ற போக்குவரத்து கழகங்கள் எல்லாம் இருந்தன. 97 தீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் என்று ஒரு புதிய போக்குவரத்து கழகம் உருவாக்கப்படுகிறது. அந்த தீரன் சுந்தரலிங்கம் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். அது எப்படி நீ இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவனோட பேர் அதுக்கு வைப்ப? நாங்கள் அந்த பேருந்தில் ஏற மாட்டோன்னு தீரன் சுந்தரலிங்கம் பேருந்தெல்லாம் கொளுத்த ஆரம்பித்தாங்க. கொளுத்த ஆரம்பித்து தேனி மாவட்டத்தில் பெரிய குளத்தில் ஒரு கலவரமும் தொடங்குகிறது. அது தொடங்கியதும் தான் கலைஞர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி, இந்த மாதிரி இது பெரிய பஞ்சாயத்தாவது, இது வச்சேன்னா அந்த ஜாதி தலைவர் பேர் வச்சியா, எங்கள் ஜாதி தலைவர் பேர் நீ வைக்கலன்னு சொல்லிட்டு பிரச்சனையாவது. அதனால் இனிமேல் யாருடைய எந்த தலைவர்களுடைய பெயரையும் வைப்பதில்லை என்று தமிழக மாவட்டங்களில் இருந்த தலைவர்கள் பெயரெல்லாம் நீக்கப்பட்டன. அரசு போக்குவரத்துகளில் கழகங்களில் வைக்கப்பட்டிருந்த ஜீவா போக்குவரத்து கழகம், பெரியார் போக்குவரத்து கழகம் எல்லா பேரையும் நீக்கி வெறும் அரசு போக்குவரத்து கழகம். இப்போது இருக்கக்கூடிய விரைவு போக்குவரத்து கழகத்தோட ஒரிஜினல் பேர் திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம். எல்லா பேரையும் நீக்கிட்டு அரசு போக்குவரத்து கழகம்ன்ட்டு வச்சாங்க. இது ஒரு அரசு எடுத்த முடிவு. சரியா? உங்கள் அப்பா எடுத்த முடிவு தானே? அறிவில்லை? சினிமா நடிகர் பேரெல்லாம் தெருவுக்கு வைக்கிறது. இந்த எல்லிஸ் சாலைன்னு வச்சுருக்காங்கன்னா அது எதுக்கு எல்லிஸ்ன்னு அவனாவது ஒருத்தன் தேடி படித்தான்னா இந்த விவரம் தெரியும். நானே அவர் அந்த அதிகாரி சொன்ன பிறகு தான் நான் இதை எடுத்து தேடி படிக்கிறேன். இந்த எல்லிஸ்க்கு இவ்வளோ பெரிய வரலாறு இருக்கிறது என்பது இதை படித்த பிறகு தான் எனக்கு தெரிகிறது. நீ சொன்னது WCCனால் அந்த பேர் வரலப்பா. காலேஜ் அங்கே சென்னையோட முதல் கல்லூரி 1812 உருவாக்கப்பட்ட செயின்ட் ஜார்ஜ் கல்லூரி நினைவாக தான் அந்த சாலைக்கு கல்லூரி சாலை என்ற பெயர் வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க பெயர் அது. 300 ஆண்டு வரலாறு இல்லையா அது? சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சிங்கு இங்கே பேர் மாற்றினாருன்னு சொன்னோம்ல. ஆமாம், அது ஒரு CASF பிரிகேடு அரக்கோணத்தில் சோழர் பேருக்கு அதை மாற்றுறாங்க. அது பாருங்கள், அதை வட இந்தியர் ஒருவர், நம்ம பேசணும் நம்ம நிகழ்ச்சியில், கரெக்டாக நீங்கள் சொல்கிறது, வட இந்தியர் ஒருவர் அந்த இடத்தில் ஒரு போரில் வெற்றி பெற்ற ஒரு மன்னனுடைய பெயர் நினைவாக மத்திய அரசோட ஒரு படையோட பட்டாலியனை மாற்றுறாரு. இவங்க சினிமா நடிகர் பேரை வைக்கிறாங்கப்பா. இது எவ்வளோ பெரிய நீண்ட வரலாறு இருக்குது இந்த கல்லூரிக்கு. 1812 தொடங்கப்பட்ட கல்லூரியின் காரணமாக அந்த சாலைக்கு கல்லூரி சாலை என்று பெயர் வைத்திருக்காங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு தாட்ஃபுல் நேம் வச்சா கூட பரவாயில்ல. இல்ல, நம்ம வர சந்ததியினர் யோசிச்சு பாருங்களேன், என்ன பூராவும் சினிமாக்காரங்க பேரா இருக்கு அப்படின்னு. ஜெய்சங்கரா, ஜெய்சங்கர் படம் பார்த்துருக்கியா? தெரியல, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர். பார்த்தியா? பரவாயில்ல. இந்த அளவுக்கு ஒரு அறிவில்லாத ஒரு அரசாங்கத்தை இதுவரை நான் பார்த்ததில்லை. இது எவ்வளவு விமர்சனம் பண்ணுறதுனே தெரியல. இதெல்லாம் அவசியமாப்பா? இதெல்லாம் இதுக்கு தான் அந்த காலத்திலே பழமொழி சொல்லியிருந்தார்கள், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசம். அதே தான். சரி சார், இன்றைய அரசியல் அரட்டையில் பல நிகழ்வுகளை பேசினோம். தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி.